இந்த பொங்கல் திருநாளில் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தில்லைநாச்சியம்மன் கோவில் பக்கத்தில் நம்மளுடைய இடம் இருக்கிறது. இந்த இடத்துல தான் நான் இப்போ இந்த வீடியோ பதிவிட்டு இருக்கேன். இந்த இடத்துல தான் நான் ஸ்ரீ வாராகி மகாபிருத்திங்கரா தேவி ஒரு சின்ன பீடம் அமைச்சு இந்த இடத்துல ஆருட பிரசங்கம் பார்க்கறதுக்கு நமக்கு ஏற்கனவே உத்தரவு வந்தது. சரி, இந்த உத்தரவு வந்து போன 2023 24 வரைக்கும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். சிலர் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்க. எப்பயுமே ஒரு நல்லது செய்யும் போது, நல்லது நடக்கும்போது அங்கே கெடுக்கிறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க. அந்த கெடுக்கக்கூடிய சிலர் அந்த 4 பேர்கிட்ட போய் அவர் கோவிலை கட்டி கும்பாபிஷேகமே பண்ணிட்டார் அப்படின்னு போய் சொல்ல, அதை அவங்க நம்பி அதுக்கப்புறம் எந்த பேச்சுமே இல்லை. அப்போ நான் வாராகி பிருத்திங்கராதேவிட்ட என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, தாயே உனக்கு ஒரு சின்ன கைங்கரியம் பண்றது கூட உன்னுடைய அனுமதி வேணும், எல்லாராலையும் முடியாது. சரி, இதுக்குன்னு யாராவது இருப்பாங்க. ஏன்னா இதுக்குன்னு எழுதி வச்சிருப்பேன். 2025 எனக்கு கிடைச்ச உத்தரவு. இந்த 2025 வருஷம் பிறந்துருச்சு. இந்த வருஷத்துக்குள்ள, இந்த முடிவுக்குள்ள நான் இந்த பீடத்தை கட்டி இந்த இடத்துல ஆருட பிரசங்கம் நடத்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்கு அம்பாள் கொடுத்த உத்தரவு. அப்போ இந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த இடத்துல ஸ்ரீ வாராகி மகாபிருத்திங்கராதேவி பீடம் எழுப்புறதுக்கு ஒவ்வொரு கைங்கரியம் செய்யறதுக்கு ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி அவர்கள் பிருத்திங்கரா வாராகியால் வரவழைக்கப்பட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த அம்பாள் வாராகி பிருத்திங்கரா கண்டிப்பா எழுந்து நின்று அருள் பாலிப்பாங்க. இதாங்க இந்த இடம் கும்பாபிஷேகம் பண்ண இடம் மாதிரியா இருக்கு. நீங்க பாருங்க, இங்க நான் அம்பாளை வந்து ஒரு சூலமாக தான் இங்கே வச்சிருக்கேன். இதான் இன்னும் வந்து நான் எந்த பீடமும் கட்டலை. இந்த இடத்துல ஒரு சின்ன கல் வச்சு அம்பாளை நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்தால் நாளைக்கு பொங்கலை கூட இங்கே தான் பொங்கல் வைக்க போகிறேன். இதான் நம்ம இடம். பாருங்கள், இடத்துல இப்படி தான் இருக்குது. இந்த இடம் தான் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள். வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து யாகம் பண்ணுவேன், பூஜைகள் நடக்கும். ஒரு முறையெல்லாம் மழை இல்லாத ஓமங்கள் நல்லா மழை பெஞ்சது, விவசாயங்கள் நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா இந்த வாராகி மகாபிருத்திங்கரா தேவியை நான் ரொம்ப வருடங்களாக வழிபட்டுட்டு இருக்கேன். இப்போ நம்ம சென்னையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திங்கரா தேவி பீடமும் வாராகி வழிபட்டுட்டு இருக்கோம். இந்த இடத்துல வாராகி பிருத்திங்கராவை நம்ம இங்கே வச்சு வழிபடணும் அப்படிங்கிற விதி அமைப்பு, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதற்கு நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக கை கொடுப்பாங்க அப்படின்னு இந்த தை திருநாளில் நானும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ வாராகி மகாபிருத்திங்கரா தேவி அருளால் எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வெகு விரைவில் ஸ்ரீ வாராகி மகாபிருத்திங்கரா தேவி பீடம் கட்டுறதுக்கு அன்பு உள்ளம் படைத்தவர்கள் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்யுங்க. நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சிறு உதவியாக இருந்தாலும் சரி இந்த வாராகி மகாபிருத்திங்கரா தேவி பீடத்தில் சேரட்டும். அம்பாளுடைய பரிபூரண ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த வாராகி மகாபிருத்திங்கரா தேவியுடைய பரிபூரண அருளால் கண்டிப்பாக நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுவாங்க. ஜெய் பிருத்திங்கரே, ஜெய் வாராகி.